இன்றைய காலை நாம் தேவனுடைய சமூகத்தில் அமைதியாக வந்து நிற்போம். தேவன் தந்த இந்த புதிய நாளிலும் ஒரு வார்த்தையை நாங்கள் தியானித்துக் கொள்வோம். மத்தியான வேளையில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். சங்கீதம் 55 அதிகாரம் 17வது வசனம். இந்த வசனம் ஒரு அழகான உறுதியை நமக்கு அளிக்கின்றது. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் தேவன் நம்மை கேட்கின்றார். காலை நேரத்தில் நாம் அவரை தேடுகின்றோம். மத்தியானத்தில் நாம் சோர்ந்து போகலாம். மாலையில் நம் மனம் கவலைகளால் நிரம்பி இருக்கலாம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகின்றது, நாம் முறையிடும் ஒவ்வொரு நேரத்திலும் தேவன் நம்மை கேட்கின்றார். இன்று உங்களுடைய மனதில் ஏதாவது பாரம் இருக்கின்றதா? சொல்ல முடியாத சுமை இருக்கின்றதா? அதை நீங்கள் தனியாக சுமக்க வேண்டியதில்லை. தேவன் உங்களுக்கு தன்னுடைய சத்தத்தை கேட்கும்படி தேவன் அங்கே இருக்கின்றார். அவர் தூரத்தில் இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்றார். நீங்கள் மெதுவாக பேசினால் அவர் கேட்கின்றார். நீங்கள் அழுதாலும் அவர் கேட்கின்றார். நீங்கள் வார்த்தைகள் இல்லாமல் இருந்தால் கூட உங்கள் இதயத்தின் மொழியை அவர் புரிந்து கொள்கிறார். இன்று இந்த காலை ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நான் தேவனோடு பேசுவேன். நான் என் இதயத்தை அவரிடத்திலே திறப்பேன். ஏனெனில் அவர் கேட்கிறார், அவர் பதிலளிக்கின்றார், அவர் கவனிக்கிற தேவனாக இருக்கின்றார். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? கர்த்தாவே, என் சத்தத்தை கேட்கும் தேவனே, இன்று என் இதயத்தை உம்மிடத்திலே திறக்கின்றேன். என் கவலைகள், என் பயங்கள், என் தேவைகளை உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றேன். எதை கேட்டாலும் அதிலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிற தேவன் என்பதை நாங்கள் நம்புகிறோம். என்னை வழிநடத்தும் உமது சத்தத்தை கேட்க என் இதயத்தை திறந்து விடும். இந்த நாள் முழுவதும் உமது சமாதானத்தில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். If this meditation is a blessing to you, like, share, subscribe and receive the Word of God daily. Tell your friends about this.